ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்ஸ் டு ப்ளூம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சர்க்கரை இல்லாமல் ரொம்பவே டேஸ்டியாக கரெக்டான டெக்ஸ்சரில் ஜாமுன் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சர்க்கரையும் கிடையாது, இதுக்கு நான் கடையிலேருந்து வாங்கின மிக்ஸும் ரெடி பண்ணல, நான் வீட்டிலே வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இனிமேல் வந்து வீக்லி 3 தீபாவளி பலகாரம் தீபாவளி வர வரைக்கும் நம்ம சேனலில் போடுவோம். ஸோ உங்களுக்கு என்னென்ன பலகாரம் வேணும், எப்படி வேணும், அதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எந்த ஸ்டெப்பு கரெக்டாக வரல அப்படிங்கிறத என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியர் பண்ண பார்க்குறேன். ஸோ இனிமேல் வாரத்துக்கு 3 அல்லது 2 வீடியோ வந்து தீபாவளி ஸ்வீட். இன்றைக்கி நான் வந்து கோவா வாங்கியிருக்கேன். இந்த கோவா எங்கே வாங்கினேன்னா எல்லா ஸ்வீட் கடையிலையும் இருக்கும். ஸோ ஒரு 1/4 கிலோ அளவு நான் எடுத்திருக்கேன். இது வந்து நமக்கு வீட்டிலே எப்படி உங்களுக்கு கோவா செய்யணுங்கிற வீடியோ வேணும்னா அதுவும் கேளுங்க, நான் கட்டாயம் சொல்கிறேன். இப்போ இது கூட ஒரு 4 அல்லது 5 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு சிட்டிகை அளவு பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் கிடையாது, பேக்கிங் சோடா சேர்த்துருக்கோம். மைதா வந்து ஒரு 4 ஸ்பூனு, பேக்கிங் சோடா ஒரு சிட்டிகை, பால் வந்து கொஞ்சமாக, ரொம்ப போட்டு அழுத்தி அடித்து பிசையாதீங்க, ஓரளவுக்கு மீடியமாக தான் பிசையணும். அதே போல் வந்து கொஞ்சம் மாவு வந்து கெட்டியாக இருக்கணும். கோவா ஆல்ரெடி சாஃப்டாக இருக்கும், அதனால பால் வந்து கொஞ்சம் மிதமான சூடில் வார்ம் மில்காக காய்ச்சின பால் லைட்டாக வார்மாக இருந்துட்டு அதை ஊற்றுங்க. அது போல் ரொம்ப லூஸாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து உங்களோட கட்டை விரல் கிட்ட ஒரு இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி அந்த சைடு கட்டை விரல் இந்த இடத்துக்கிட்ட வச்சு தேய்க்கிறப்போ உங்களுக்கு வெடிப்பே வராது. ஸோ நான் எக்ஸாக்டாக செஞ்சு காட்டுறேன். நம்மளோட 2 கட்டை விரலுக்கு கீழே உள்ள இடத்துல வச்சுட்டு ஃபஸ்ட்டு உருட்ட ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறம் நடுவில் உருட்டினீங்கன்னா அதிகமாக விரிசல் விழுகாது. இது ஒரு சின்ன குறிப்பு தான், ஆனால் கட்டாயம் உங்களுக்கு செய்கிறப்ப யூஸ் ஆகும். ஸோ இந்த 2 கட்டை விரல் கிட்டையும் நீங்கள் தேய்ச்சிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இப்போ நம்ம ஈவனாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். மீதி வந்து ஒரு 2 இது சின்ன சின்னதாக கிடச்சிருக்கு. எண்ணெயை வந்து ஃபஸ்ட்டு மிதமான சூடில் வச்சுக்கோங்க. சூடை வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி டெக்னிக் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜாமுன் வந்து ஒரே கலரில் வந்திருக்கும், ரொம்ப வெடிப்பும் வராது, ஒரே கலரில் வந்திருக்கும். இப்போ அடுப்பை நம்ம ஹீட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 30 to 40 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு திருப்பவும் அடுப்பை வந்து ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது மாதிரி பண்ணுறனால வந்து உங்களுக்கு கலர் ஈவனாக இருக்கும், ரொம்ப நிறைய கிராக்ஸ்லாம் விழுகாது. சின்ன சின்ன கிராக்ஸ் வந்து விழுகிறது சகஜம்தான். ஏன்னா வந்து நம்ம மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக பிசைஞ்சிருந்தோம்னா, கரெக்டாக கிராக் இல்லாமல் மாவுலே பண்ணியிருந்தோம்னா மட்டும்தான் வந்து நமக்கு இதில் கிராக் இல்லாமல் வரும். மற்றபடி வந்து நம்ம மாவு உருட்டுறப்ப லைட்டாக கிராக் இருந்துச்சுன்னா நமக்கு எண்ணெயில் போடையில் அந்த கிராக் நல்லாவே தெரியும். பட் இந்த மாதிரி மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்ப உங்களுக்கு அதிக அளவில் கிராக்ஸ்லாம் விழுகாது. அதே மாதிரி கரண்டி போடாமல் ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்க. எதுக்காக ஸ்பூன் வச்சுருக்கேன்னா, அந்த ஆயிலெல்லாம் நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே லைட்டாக ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஆயிலை. இது மாதிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணுறனால உங்களுக்கு சேம் நான் சொன்ன ஈவன் கலர் நல்லாவே கிடைக்கும். இப்போ நான் அடுப்பை ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை ஃப்ளேம் போக வேணாம். அதுக்கப்புறம் நமக்கு மாவு வந்து கெட்டியாக தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா, போட்டோடனே எண்ணெயில் அதிகமாக அப்சர்வ் ஆகும், ஒரு மாதிரி அந்த ப்ளஃபினஸ் கொஞ்சம் பஃபாகி வருது பார்த்திங்களா, அது வரவே வராது, அப்படியே சப்பட்டையாக அமுங்கின மாதிரி ஆயிரும். ஸோ அதுவும் நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக பேக்கிங் சோடா யூஸ் பண்ணிடாதீங்க. சும்மா 1 அல்லது 2 சிட்டிகை மட்டும் போட்டுக்கோங்க. எந்தளவு மாவு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 1/4 கிலோவோட கம்மியான அளவு கோவா தான் எடுத்திருக்கேன், அதிகமாக எடுக்கலை. ஸோ அதுக்கு தகுந்த அளவு ஒரு சிட்டிகை தான் நான் போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் போல் கொஞ்சம் லைட்டாக செவந்தோடனே ஒரு பெரிய கரண்டி வச்சுக்கோங்க. பெரிய கரண்டி வச்சுட்டு இதே மாதிரி நீங்கள் எண்ணெயில் அப்படியே லைட்டாக கரண்டி விட்டு ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈவன் கலர் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா நமக்கு பார்க்க ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும். நம்ம செய்கிற ஸ்வீட் வந்து ஓரளவுக்கு பார்க்க பர்ஃபெக்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து அது என்ன சொல்கிறது, எல்லோரும் வீட்டில் இருக்கவங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்கும் வந்து ஒரு நல்லா செஞ்ச ஒரு திருப்தி கிடைக்கும். இப்போ கலர் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, ஆயிலை நல்லா வடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு கலரில் எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா கோல்டன் கலரில் இருக்கும். இப்போ நான் வந்து 1 கப் அளவு வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லம் எடுத்து அதை தான் பாகு காய்ச்சிருக்கேன். சர்க்கரை சுத்தமாக யூஸ் பண்ணல. நான் வெல்லம் வந்து சுத்தமான வெல்லத்தை கண்டு வடிகட்டாமே யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் ஏலக்காய், கொஞ்சோண்டு குங்குமப்பூ போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கேப் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் போல் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஜாமுன்ஸை இதெல்லாம் சேர்த்துருவோம். நீங்கள் எவ்வளோ ஜாமுன் சேர்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த அளவு வெல்லம், நான் இன்றைக்கி எடுத்திருக்க ஜாமுனுக்கு தகுந்த மாதிரி 1 கப் அளவு வெல்லம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வெள்ளைப்பாகில் போட்ட ஜாமுன் வந்து ரியலாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உண்மையாக சொன்னால் ஒரு 2 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள்.
இது இப்போது ஒரு 1.5 ஹவர்ஸ் கரெக்டாக 2 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் நான் எடுக்கிறேன். அவ்வளோ ஊறிட்டு நல்லா பார்க்கவே செம்ம சாஃப்டாக இருக்குது. உண்மையாக சொல்கிறேன், நார்மலாக நீங்கள் சாப்பிட்ற சக்கரை போட்டிருக்க ஜாமுனோட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயம் இது ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வீட்டில் சுகர் பேஷண்ட் இருந்தாங்கன்னா அவங்க கூட பயப்படாமல் ஒரு பீஸ் சாப்பிட்லாம். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பாய்.